புவனா, எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. புரியுற மாதிரி சொல்றேன். அன்னைக்கு கார்த்திக் வீட்டுக்கு ரொம்ப நேரமா வரல. சந்தேகப்பட்டு பண்ண வீட்டுக்கு போனேன். கார்த்திக், கார்த்திக், டேய், டேய், என்னப்பா ஆச்சு உனக்கு? டேய், கார்த்திக், 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 என்ன பாருடா. டேய், டேய், கார்த்திக், கார்த்திக், என்ன பாருடா, அத்தைய பாருடா. டேய், 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 கார்த்திக், பாத்து. டேய், கார்த்திக், எதுடா? உனக்கு கூட ஆகலடா. டேய், உனக்கு எதுவும் ஆகலடா. இது பாத்து. இப்படி வா. டேய், டேய், எடுத்துட்டு வரேன். இந்தா. யாரடா பண்ணா? ஏய், யாரு அப்படி பண்ணா? சொல்லு, யார் இப்படி பண்ணா? லிங்கம். லிங்கம்மா? அங்கிள், நீ என்ன சாவலியா? அந்த ஜானிக்கு உன்னை அடிச்சிருக்கான். உன்னை காப்பாத்தாம அந்த லிங்கம் உன்னை கொலை பண்ண பாத்திருக்கான். கொலைக்கார பாவி கூடவே இருந்து இப்படி பண்ணிருக்கான்ல. ஏய், ஜானகி மாயம் எதுக்காக இங்க வந்தாங்க? எதுக்காக உன்னை அடிச்சாங்க? டேய், டேய். சரி, சரி, ஹாஸ்பிடல் போலாம். நான் அண்ணனுக்கு உடனே போன் பண்றேன். இவங்க இதுக்கு திரும்ப வராங்க. கார்த்திக், அந்த ஜானகி மாயாவும் இங்க வராங்க. அந்த குடும்பத்தை பழிவாங்க நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை விடக்கூடாதுடா. அவங்க வரும்போது நீ இறந்த மாதிரி நடி. உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. நான் இருக்கேன்டா. நான் உன்னை காப்பாத்துறேன். டே, அத்தைய நம்புறல்ல, நீ தைரியமா இரு. நீ இறந்ததை அவங்க நம்பணும். அடுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்கலாம். சரி, நீ படுத்துக்கோ. பாத்து பாத்து. டேய், பாத்துக்கோ. பாத்து, இப்ப வந்துடுறேன். கிடைச்சிருச்சா? போலாமா? வா வா. ஐயோ மாயா, என்னாச்சு? பெரியம்மா, அவன் செத்துட்டான். மாயா, மாயா.
பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகலடா. இது, இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஏமா சொல்லல? அன்னைக்கு நைட்டே மார்ச்சுரியில இருந்து ஒரு அனாதை பணத்தை எடுத்துட்டு வந்து கார்த்திகோட ட்ரெஸ்ஸ போட்டு அங்க புதைச்சிட்டேன். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எப்படிமா உங்களால மறைக்க முடிஞ்சது? அண்ணே, நான் பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதுல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. அன்னைக்கு நம்ம இடத்துல வாட்டர் டேங்க் கட்டுறதை ஒத்துக்கிட்டது கூட இதனாலதான். ஆனா அன்னைக்கு அது மிஸ் ஆயிடுச்சு. யோ பச்சோந்தி, கூடவே இருந்து என் பையனை கொல்லு பாத்திருக்கல நீ. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்ச ஜானகியும் மாயாவையும் பழி வாங்கறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏய், ஏங்க என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், நீ செஞ்ச வேலையில என் பையன் உயிர் போயிருக்கும். உன்ன வேணாங்க, வேணாம். விடுனே. இந்த ஆள் அடிச்சு என்ன ஆக போகுது? அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கதான் நம்ம கார்த்திக பயன்படுத்த நினைச்சிருக்காரு. அதுக்கு கொலை பண்ற அளவுக்கு நீங்க போயிருக்க கூடாது. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருந்தா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம கரெக்டா பிளான் பண்ணி முடிச்சிருப்பேன். இப்ப நான் பண்ண பிளான்ல யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. நம்ம எதிரிக்கு மட்டும்தான் பிரச்சனையா இருக்கும். தப்புதாம்மா, அந்த ஜானகியும் மாயாவையும் பழி வாங்கறதுக்காக தான் நான் அப்படி பண்ணிட்டேன். அந்த கதிர் இதுல வந்து மாட்டுவான்னு நான் நினைக்கல. சரி, அந்த கதிரோட பர்ஸ் அங்க எப்படிதாம்மா போச்சு? அப்பா, நாங்க அந்த பாடி எடுத்துட்டு போய் புதைக்கும் போது நான் தான் அந்த இடத்துல போட்டேன். அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்து என்ன அடிச்சான்ல, அப்பவே அந்த பர்ஸ் கீழே விழுந்துச்சு. ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சேன். இப்ப நமக்கு உதவுத அந்த கதிர் ஜெயிலுக்கு போனோம். அப்பதான் அந்த தனாவை ஏன் வழிக்கு கொண்டு வர முடியும். சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா நீ யார் கண்ணிலுமே படக்கூடாது. நீ உயிரோட இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நீ இந்த வீட்டை விட்டு வெளியில வராது. ஆமா, அந்த மாயா சும்மா இருக்க மாட்டா. போலீஸ் வேலையை அவ கையில் எடுத்துப்பா. நாம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். லிங்கம், இல்லம்மா, என் உயிர் போனால் யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. வெளியே சொன்னீங்க உங்க மூச்சு மொத்தமா நின்னுடும். சரி, அடுத்து அந்த ஜானகி என்னதாம்மா பண்ண போறா? பஞ்சாயத்தை கூட்டி அந்த ரகுராமன் நாக்க புடுங்குற மாதிரி கேட்க போறேன். அந்த குடும்பமே ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படணும். தெரியுமா, ஏன் மாயா என்ன நீ தடுத்த? நான் அவங்க கிட்ட உண்மையை சொல்லிருப்பேன்ல. போதும் மாயா, இதுக்கு மேல மறைக்க வேண்டாம். நான் போலீஸ்ல போய் எல்லா உண்மையும் சொல்லி சரண் அடைஞ்சிடுறேன். பெரியம்மா, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. இதுக்கு மேல எப்படி மாயா பொறுமையா இருக்க முடியும்? கதிரி என்ன பாவம் பண்ணா? என் பொண்ணோட மானத்தையும் உயிரையும் காப்பாத்த அவளுக்கு தாலி கட்டி இந்த குடும்பத்துல கெட்ட பேரு வாங்கினா. இன்னைக்கு நான் பண்ண கொலைக்கு அவனை புடிச்சிட்டு போயிட்டாங்க. பெரியம்மா,
இப்பவும் சொல்றேன், நீங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க செஞ்சதுதான் நியாயம். ஆனா கதிர் எப்படி இதுல மாட்டினான்னு தான் எனக்கு குழப்பமா இருக்கு. அவனோட பர்ஸ் எப்படி அந்த இடத்துல இருந்து கிடைச்சது? கதிரை மாட்டி விட யாரோ திட்டம் போட்டு இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா பெரியம்மா, அவன் பர்ஸ் தொலைஞ்சு போன விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கான். அது எப்படி அந்த இடத்துக்கு போயிருக்கும்? அந்த நேரத்துல கதிர் அங்க வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இங்க பாருங்க, இத வேற யாரோ பண்ணிருக்காங்க. தனா கிட்ட இருந்து கதிரை பிரிக்கவோ இல்ல கதிரை ஜெயிலுக்கு அனுப்பவோ தான் யாரோ பிளான் பண்ணி இத பண்ணிருக்காங்க. ஆனா ஆனா அன்னைக்கு நடந்தது நம்மள தவிர வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கோம்? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு பெரியம்மா. இந்த நேரத்துல நாம அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா கதிரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களே. அவனை எப்படியாவது ஜாமீன்ல வெளியே எடுத்துட்டு வந்துடலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இருந்தாலும் நான் பண்ண தப்புக்கு அவரு கதிரை போட்டு அப்படி அடிச்சிட்டாரு. அது எல்லாமே நான் வாங்க வேண்டியது. பாவம் மாயா, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். நான் போய் உண்மையை சொன்னா அவனை விட்டுருவாங்கல்ல. பெரியம்மா, அப்படி ஒரு தப்பான முடிவை மட்டும் எடுத்துறாதீங்க. நான் வக்கீல பார்த்து கதிரை ஜாமீன்ல எடுக்க ட்ரை பண்றேன். பாருங்க, நீங்க தைரியமா இருங்க. ஐயா, ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கம். சொல்லுங்க ஐயா. பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க, நீங்க வரணுங்க ஐயா. என்ன பஞ்சாயத்து? யார் கூப்பிட்டா? புவனேஸ்வரி அம்மா அவங்க மேல பிராது கொடுத்துருக்காங்க ஐயா. அண்ணன் மேல எதுக்குங்க அவங்க பிராது கொடுத்துருக்காங்க? அவங்க வீட்டு பையன் இறந்ததுக்கு உங்க குடும்பம் தான் காரணம் சொல்லி பிராது கொடுத்துருக்காங்க ஐயா. ஊர் பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஐயா, நீங்களும் வரணும். நீங்க போங்க, நான் வரேன் ஐயா. நாங்க வரங்க வரோம். ஐயா, வரங்க வரங்க. வரங்க ஐயா. இதோ கூப்பிட்டாங்கல்ல, இனி அங்க போய் வேற அவமானப்பட்டு நிக்கணும். ஏய், கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? அண்ணா, வாங்கின போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துருவோம். சரி, வா. அம்மா, போயிட்டு வந்துருமா? அண்ணி, அன்னைக்கு நைட்டு ஜானகி அக்காவும் மாயாவும் தான் வெளியே போனாங்க. ஆனா இந்த கதிர வீட்ல தானே இருந்தான். ஆமா, நான் கூட அவன் ரூம்ல போய் பார்த்தனே. தனாவும் கதிரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் எப்படி அவன் போய் கொலை பண்ணிருக்க முடியும்? அப்ப யாரு தான் அவனை கொன்னு இருப்பா? என்ன நடந்திருக்கும்? என்ன சார், அவனை நான் தான் கொண்டேனான்னு கேட்டு அடிக்க போறீங்களா? நீங்கள் எவ்வளோ வேணாலும் அடிங்க, நான் எந்த தப்பும் பண்ணல சார். ரகுராம் அப்பாவோட குடும்பம் என்னோட குடும்பம் மாதிரி. அவர் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். அந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வர்றதை நானும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உண்மையை சொல்லு, நீ ஒத்துக்கிட்டா உனக்கு தண்டனை குறையும். நான் அவனை கொல்லலை சார். இங்கே பாரு,
தனாவும் கார்த்திக்கும் லவ் பண்ணிட்டு இருந்தது எனக்கு தெரியும். உங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் கார்த்திக் தனாவை தொல்லை பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் ஒரு தப்பான கேரக்டருங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ என்கிட்ட நீ எதையும் மறைக்காம சொல்லு. அவன் தனாவை தொல்லை பண்ணிட்டு இருந்ததுனால கோவத்தில் ஏதாவது பண்ணிட்டியா? அவனை நான் அடிச்சது உண்மைதான் சார். ஆனா நான் அவனை கொல்லல. எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் எப்படி அவனை புதைச்ச இடத்துல உன்னோட பர்ஸ் கிடந்தது? எனக்கே அது குழப்பமா தான் சார் இருக்கு. என் பர்ஸ் காணாம போயிடுச்சு. மற்றபடி அவனை நான் கொல்லல. என் குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ரவிச்சந்திரன் சார், சொல்லுங்க சார். அந்த எஃப்ஐஆர் போட்டாச்சா? எஃப்ஐஆர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். சரி, பார்த்துக்கங்க. ஓகே சார். சார், கதிர் எங்க சார்? கதிர் சார், கதிர் கொலை பண்ணிருக்க மாட்டான் சார். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க வீட்டுல நடந்ததை பாத்தீங்கல்ல? உங்க பெரியப்பாவே அவர் அரெஸ்ட் பண்ண சொன்னாரு. எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவன் அப்படி பண்றவன் இல்ல சார். எவிடன்ஸோட தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. சார், நீங்க ஏதாவது சொல்லுங்க சார். சார், சொந்த ஜாமீன்ல விடலாமே. எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். நீங்க பெயில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். சார், பர்ஸ் கிடைச்சதை வச்சு அவர் தான் கொலை பண்ணிருப்பாருன்னு சொல்ல முடியாதுல்ல? கார்த்திகை தேடி போய் கொலை பண்ணுவேன்னு மிரட்டி இருக்கான். அதை பார்த்த ஐ விட்னஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வேற எதுவும் பண்ண முடியாதா சார்? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டேன். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். மாயா, இப்ப கதிரை பெயில் எடுக்கிறது கஷ்டம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? பயப்படாதீங்க. கோர்ட்ல கதிரை ப்ரொடியூஸ் பண்ணட்டும். அங்க ஜாமீன் எடுக்க ட்ரை பண்ணுவோம். சார், நான் கதிர் கிட்ட 2 நிமிஷம் பேசிக்கலாமா? சார், சார்ஜ் ஷீட் பார்க்கலாமா? ரவிச்சந்திரன் சார், சார்ஜ் ஷீட் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க சார். இந்தாங்க. சாரி கதிர், பெயில எடுக்க முடியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல மாயா. சத்தியமா அந்த கொலையை நான் பண்ணல. நீ பண்ணலன்னு எனக்கு தெரியும். நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் கதிர். ஆனா அதை யாருமே நம்பலையே மாயா. மாமா கூட என்ன ஒரு கொலைகாரன் நினைச்சிட்டாரு. சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு கதிர். நீ எதுவும் நினைக்காத. பெரியப்பாவுக்கு நீ தனாவுக்காக என்ன செஞ்சங்கிற உண்மை தெரியாது. அது தெரிஞ்சா கண்டிப்பா அவர் உன்னை தப்பா நினைக்க மாட்டாரு. குடும்பத்துக்கே என்னால அவமானம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாரு மாயா. தனா கூட இப்ப என்ன கொலைகாரன் நினைச்சிருப்பாள்ல. அப்படியெல்லாம் இல்ல கதிர், நீ ஃபீல் பண்ணாத. எப்படியாவது நீ தப்பு பண்ணலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனா உன் பர்ஸ் எப்படி கார்த்திக் பாடி இருக்கிற இடத்துல இருந்தது? எனக்கும் அதுதான் மாயா புரியல. குழப்பமா இருக்கு. என் பர்ஸ் எப்பவோ தொலைஞ்சிருச்சு. எப்ப தொலைஞ்சது? அன்னைக்கு நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரும்போது அந்த கார்த்திக் என்ன வம்பெடுத்தான்னு சொன்னேன்ல. ஆமா, அன்னைக்கு தானே நீ அவனை அடிச்ச. ஆமா, அப்பதான் என்னோட பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கூட நான் செக் பண்ணேன். என் பர்ஸ் இல்ல. அப்படின்னா உன் பர்ஸை யாரோ எடுத்துட்டு போய் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இருக்கும். என்ன இந்த கேஸ்ல வேணும்னே யாரோ மாட்டி விட்டுருக்காங்க மாயா. நம்ம குடும்பத்துல இருந்து என்ன பிரிக்கிறதுக்கு தான் யாரோ இதை பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. குடும்பத்துல இருந்து மட்டும் இல்ல, தனா கிட்ட இருந்தும் யாரோ உன்னை பிரிக்க பாக்குறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் மட்டும் இந்த கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம குடும்பத்துக்கு தானே மாயா அவமானம். அப்புறம் மாமா என்ன மொத்தமா வெறுத்துருவாரு. அப்படி எதுவும் நடக்காது கதிர். நான் இருக்கேன்ல, நீ வரி பண்ணாத. எப்படியாவது
உன்னை நான் வெளியில கொண்டு வந்துருவேன். நீ தைரியமா இரு. அத்தை, அந்த கதிர் இந்த தடவையும் ஜாமீன்ல வெளியே வர மாட்டானே. போன தடவை அவன் மேல சந்தேகம் மட்டும்தான் இருந்தது, அதனால அவனை வெளியில விட்டுட்டாங்க. இப்ப அவனுக்கு எதிராக ஆதாரமே இருக்கு. கண்டிப்பா அவனால வெளியில வரவே முடியாது. வணக்கம். அன்னைக்கு என்னமோ உங்க அண்ணன் சொன்னாரு எங்க குடும்பத்துல யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு. இப்போ என்ன பதில் சொல்ல போறாரு உங்க அண்ணன்? அவ என் மாப்பிளையா இல்ல, என் பொண்ணுக்கு புருஷனும் இல்ல. இத நிரூபிக்க காளி கோயில்ல காசை வெட்டி போட்டு என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் அந்த கதிருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் பிரிச்சு விடுறேன்.